வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் புள்ளியியலும் நிகழ்தகவில் எடுத்துக்காட்டு 8.29 பார்க்க போகிறோம். ஏ மற்றும் பி ஆகியவை பி ஆஃப் ஏ = 1/4 அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. பி ஆஃப் பி 1/2 மற்றும் பி ஆஃப் ஏ மற்றும் பி = 1/8 என இருக்குமாறு அமையும் இரண்டு நிகழ்ச்சிகள் எனில் பின் வருவனவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பி ஆஃப் ஏ அல்லது பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பி ஆஃப் ஏயும் இல்லை பியும் இல்லை கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கிங்க. பி ஆஃப் ஏ = 1/4, பி ஆஃப் பி = 1/2, பி ஆஃப் ஏ மற்றும் பினா மற்றும்னா இன்டர்செக்ஷன் வெட்டு போட்டுங்க 1/8, பி ஆஃப் ஏ வெட்டு பி = 1/8. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க? பி ஆஃப் ஏ அல்லது பி, அல்லதுனாலும் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? யூனியன். அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். பி ஆஃப் ஏ யூனியன் பி = பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் இங்கே யூனியன் வந்தால் ஃபார்முலாவில் இங்கே இன்டர்செக்ஷன் வரும், ஞாபகம் வச்சுங்க. சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பகுதி சமமாக இருக்கா? பகுதி சமமாக இல்லை. இதுக்கு மீசியமாக கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கிது? நம்மளுக்கு 8 கிடைக்கிது. ஓகேவாப்பா? மீசியமாக நம்மளுக்கு 8 கிடைச்சிச்சா? 4 எதால் பெருக்குனா 8, 2ஆல், 2 எதால் பெருக்குனா 8, 4ஆல். ஓகேவா? அதனால் 1/4 கீழே எதால் பெருக்கணுமோ அதால் தான் மேலையும் பெருக்கணும். 1/2 2 எதால் கீழே பெருக்கணுமோ அதால் தான் மேலையும் பெருக்கணும். ஓகேவா? 1 2 2 4 2 8 ப்ளஸ் சிம்பிள் போட்டுங்க. 1 4 4 2 4 8 மைனஸ் 1/8. பகுதி சமமாக இருக்கா? அப்போ 2 + 4 - 1/8. 2 4 கூட்டினா எவ்வளோ கிடைக்குது? 6. 6 - 1/8. 6ல் 1 போயிடுச்சுன்னா 5/8. ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க? பி ஆஃப் ஏயும் இல்லை மற்றும் பியும் இல்லைன்னு கொடுத்துருந்தாங்க. இல்லைனாலே 1 வச்சு மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் மேலே என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? 5/8. இது கலப்பு பின்ன தகா பின்ன மாற்றுவோம்ல, அது மாதிரி தான். 1 8 8ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்குது? 3/8. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.